கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, தீங்கு உன்னை துக்கப்படுத்த விடமாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிசாசு நம்மளை எப்படியெல்லாம் துக்கப்படுத்தலாம் அப்படின்னு வகை பார்க்கிறான். ஒரு நாள் ஒரு சகோதரனோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், எனக்குள் ஒரு அசுத்த ஆவி வரும், என்னையும் அறியாமல் என் மனைவி பிள்ளைகளை நான் துக்கப்படுத்துவேன். அதற்கு அப்புறம் அந்த ஆவி என்னை விட்டு வெளியே போன பின்பு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஐயோ, என் மனைவியை துக்கப்படுத்திட்டேனே, என் பிள்ளைகளை துக்கப்படுத்திட்டேனே. நல்ல கவனிங்க, பிசாசு உங்களை துக்கப்படுத்துவான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறான், சத்துரு உன்னை துக்கப்படுத்த விடமாட்டார். பாருங்கள், யாபேசுனுடைய ஜெபம் என்ன? 1 நாளாகமும் 4:10 வாஸ்து பாருங்கள். தீங்கு என்னை துக்கப்படுத்த விடாதிரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, தீங்கு ஒரு நாளும் உங்களை துக்கப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி உங்களுக்கு யாராவது தீங்கு செய்யணும் அப்படின்னு நினச்சா கர்த்தர் அவர்களோடு கூட வழக்காடுவார், அவர்களோடு கூட போராடுவார், அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவார். யாரும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? தீங்கு செய்ய யாராலையும் முடியாது. நம்புங்க. பாருங்கள், யாக்கோப்பு லாபான் எத்தாதி எத்தன், வில்லாதி வில்லன். யாக்கோப்பை சுடவில் போட்டு படைக்கிறதே போல படைக்கிறான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு சம்பளம், இன்னொரு நாள் வேற ஒரு சம்பளம், இன்னொரு முறை வேறொரு சம்பளம். ஏறத்தாழ 10 முறை சம்பளத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறான். ஏன் தெரியுமா? கர்த்தர் யாக்கோப்போடு இருந்து கர்த்தர் யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறத லாபானால் தாங்க முடியலை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதை இந்த உலகத்தால் தாங்க முடியாது. மாற்றி 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 உங்களுக்கு விரோதமாக பலவிதமான காரியங்களை செய்யலாம். கூட பிறந்த சகோதரன் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அண்ணனால் தாங்க முடியலை, அவனை அழிக்கணும், மாற்றி மாற்றி செய்வன. ஆனால் எந்த தீங்கும் அந்த தெய்வ மனிதனை அடுங்கவே இல்லை. மேலும் 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 கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்தார். பாருங்கள், யாக்கோப்புக்கு விரோதமாக லாபான் தீமை செய்ய நினைக்கிறான். கர்த்தர் தரிசனத்தில் தோன்றி லாபானை கண்டிக்கிறான். நீ யாக்கோப்போடு நன்மை அல்லாமல் தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய கர்த்தர் நான். இப்போது லாபான் நடுங்கிட்டான். வேதம் சொல்லுது, நீங்கள் வாஸ்து பாருங்கள், ஆதியாகமம் 31:29 உன் தகப்பனாகிய தேவன். எப்படி? உன் தகப்பனாகிய தேவன் யாக்கோப்போடு நன்மை அல்லாமல் தீமை ஒன்று செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு என்று தரிசனத்திலே கனவில் என்னோடு கூட பேசினான். யாக்கோப்புக்காக லாபானிடத்தில் தரிசனத்தில் கனவில் பேசினது உண்மையானால் உங்களுக்காகவும் கர்த்தர் செய்வார். தீங்கு உங்களை துக்கப்படுத்த முடியாது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பன், தீங்கு இவர்களை துக்கப்படுத்தாதபடி செய்தர்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென்.